பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின் படியும் அவருடைய கட்டளைகளின் படியும் செய்வாயாக என்று சொன்னான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தை வெறுமர வாசிக்கிறவர்கள் அல்ல, அதை பின்பற்றுகிறவர்கள் நாங்கள். அப்படியாக வாழவே தேவன் எங்களை அழைக்கிறார். அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமும் பரிசுத்தமுமாய் நாங்கள் வாழும்போது நாங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேகர் கண்ணீரின் பாதையில துன்பத்தின் பாதையில நடந்து போகும்போது இது என்ன சாபம், இது என்ன வேதனை, இது எனக்கு மட்டும் இப்படி நெருக்குகிறதே என்று சொல்லி புலம்புகிறவங்களா நீங்க இருக்கலாம். ஆனா அநேக நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கையில ஏசப்பா இல்லைங்க, அவரை அறியல, அதனால அநேகர் சிறையிருப்பின் வாழ்க்கைகளை வாழுகிறாங்க. அநேகர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க, இருளின் பாதையில் நடந்து செல்லுகிறாங்க. ஆண்டவர் எங்கு இல்லையோ அங்கு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் வருகிறது என்றால் நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து அறியுங்கள். சில நேரங்களிலே குடும்பத்தில் வரும் சாபங்கள், எங்களால வர்ற சாபங்கள், எங்களுடைய பட்டணங்களுக்குள்ளே வரும் சாபங்கள், தேசத்தில் வரும் சாபங்கள் என்று சொல்லி அநேக சாபங்களை குறித்து நாங்கள் வேதாகமத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் அதை முறியடிக்கிறதற்கான வழியையும் நாங்கள் வேதாகமத்தில் இருந்தே நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். உபாகமம் 27 முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுங்கள். இப்படியாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் அவ்வளமாய் நடக்கவே எங்களை அழைக்கிறார். என்ன சாபங்கள், பாவங்கள், இதில் இருந்தெல்லாம் நான் விடுதலை பெறணும் சிஸ்டர், நான் எவையெல்லாம் எனக்கு பாவம் என்றே தெரியல சிஸ்டர் என்று சொல்லி நீங்க யோசிக்கிறவரா இருந்தீங்கண்டா, வேதாகமத்துல உபாகமம் 27:15 இருந்து 26 வரை நாங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலைகளால் செய்யப்பட்டதும் வர்ணிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள் ஆக. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள் ஆக. பிறருடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள் ஆக. குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள் ஆக. பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகியவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள் ஆக. தன் தகப்பன் மனைவியோடு சயனித்திருக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜாதொரு மிருகத்தோடே புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தியாகிய தன் சகோதரியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. தன் மாமியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஒளிவிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இவ்வளமாய் நாங்கள் அவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை, பாவங்களை நாங்கள் பெருக்கி விடாதபடி எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையிலே பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எங்கள் இருதயம் பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். எங்கள் அவயங்கள் அவருக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். அவ்வளமாய் வாழவே
அவர் எங்களை அழைக்கிறார். இன்று இருளின் வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்களை அவர் அழைக்கிறார். தேசங்களிலே பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சத்துருவானவன் எவரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நாங்கள் விழித்துக் கொள்ளுகிற காலம் இது. எரேமியா 23:10 வாசிக்கும் போது, தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமாய் இருக்கிறது. இவ்வனமாய் தேசம் பாவங்களுக்குள்ளே, சாபங்களுக்குள்ளே, விபச்சாரத்திற்குள்ளே, வேசித்தனத்திற்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறது. தேவன் அருவருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு வழி விலகுங்கள், பாவங்களில் இருந்து வழி விலகுங்கள், பரிசுத்தமாய் மாறுங்கள். காலம் கொஞ்சம் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினால் பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் உங்களை மீட்க அவர் விரும்புகிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின் படியும் அவருடைய கட்டளைகளின் படியும் செய்வாயாக என்று சொன்னான். அப்படியாக நாங்கள் நடக்கவே தேவன் விரும்புகிறார். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஜெபத்து நிலை நில்லுங்கள், வேதத்து நிலை நில்லுங்கள், அவரோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அன்பான தகப்பன் உங்களை நேசிக்கிறார். அவர் விடுதலை கொடுக்கிறவர். பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். 2025 கடைசி மாதத்திற்குள் வந்து நிற்கிறோம். இனி வருகிற காலங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். பாவங்கள் சாபங்களில் இட்டு வழி விலகி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து அவருடைய வழிகளில் நடந்து வாருங்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, நாங்கள் அறியோம், நீர் எல்லாம் அறிந்தீர். எங்கள் அவயங்கள் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக, எங்கள் சரீரங்கள் உமக்கு உகந்ததாக இருப்பதாக. நாங்கள் பாவங்கள் சாபங்களை விட்டு வழி விலகி பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. விக்கிரக ஆராதனைகளுக்கு எங்களை விலக்குங்க, செய்வனை சூனியங்களுக்கு எங்களை விலக்குங்க, குடும்பங்களிலே ஒற்றுமைகளால் எங்களை நிரப்புங்க. உமது பரிசுத்த வாழ்க்கைகளை எங்களுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. இவ்வனமா எங்களை நடத்துகிறவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென்.